Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸல்ல VlooKUp ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா எக்ஸல்ல எப்படி VlooKUp applicable பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து VlooKUp பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல VlooKUp எக்ஸல்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து இந்த VlooKUp process வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். So friends, VlooKUp எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு தேவையான டீடைல்ஸை வந்து வேற ஷீட்ல இருந்து இந்த ஷீட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் வந்து VlooKUp யூஸ் பண்றாங்க. So VlooKUp எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So மிஸ் பண்ணாம இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு செட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்குன்னு வெச்சீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர், நேம் and age. Serial number வந்து 1 2 3 4 னு போட்டுருங்க. and name பொறுத்த வரைக்கும் A B C D E F G H I J K L. ஸோ இதுதான் வந்து நேம் ஆஃப் தி பர்சன்ஸ். ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 21 22 அப்படின்ற மாதிரி வந்து காமனாக வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ 21 22 அப்படின்னு காமனாக வந்துருச்சு. இதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில்னு வெச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பர்சனோட ஏஜ் 21, பி பர்சனோட ஏஜ் 22, சி பர்சனோட ஏஜ் 23. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இதே செட் ஆஃப் டீட்டெயில்ஸுக்கு இதே நேம் கொண்ட பர்சன் வேற ஒரு ஷீட்டில் நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நேமுக்கான பர்சன் என்ன இருக்காரோ அவருக்கு வேறு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேப் ஆகிருக்கும். அந்த டீட்டெயிலை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், ஏன்றதை காப்பி பண்ணி அங்கே ஃபைண்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து கொண்டு வருவோம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்டான ப்ராசஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம எப்படி VlooKUp மூலமா வந்து கோரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு வேறு ஷீட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஷீட் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு புது ஷீட்டு. ஸோ இதே செட் ஆஃப் டீட்டெயில்ஸை நான் இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல அவரோட சிட்டி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ சிட்டி அப்படின்னு போட்டவுடனே இங்கே சென்னை, பெங்களூர், கோவை, சேலம், வெள்ளூர், திருவள்ளூர், ஹைதராபாத், ஆர்கே சாலை, மயிலாப்பூர், கிண்டி, காஞ்சி, சென்ட்ரல். ஸோ இப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஏக்கான பர்சனோட சிட்டி வந்து சென்னை, பிக்கான பர்சனோட சிட்டி வந்து பெங்களூர், எல்கான பர்சனோட சிட்டி வந்து சென்ட்ரல். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இப்போ ஏக்கான பர்சனோட சிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுறது காப்பி பண்ணி அந்த ஷீட்டுக்கு போய் Ctrl+F அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஃபைண்டுன்ற ஒரு ஷார்ட்கட் கீ வந்துடும். Ctrl+F போட்டாச்சு. ஸோ அந்த பேர் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதாவது வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து காமனாக வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இங்கே ஏன்னா இந்த இடத்துல நேமில் வந்து ஏ இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபைண்டுன்னு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே எந்தெந்த இடத்துல ஏ இருக்கோ அதெல்லாமே காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏ இருக்குது, அந்த பர்சனோட சிட்டி வந்து சென்னை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். சிட்டின்ற டாப்பிக்குள்ளே வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டீட்டெயில்ஸை கொண்டு வரதுக்கே ஒரு 1 or 2 minutes ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒரு 1000 லைன் ஐட்டம் 2000 லைன் ஐட்டம் இருக்குனாக்கா எப்படி அங்கேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும்? ஸோ வந்து அது ஒரு டைம் டேக்கன் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அண்டு ப்ராசஸை வந்து நம்ம தெரிஞ்சிக்காமல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டைம் டேக்கன் ப்ராசஸை எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸோட நேம் VlooKUp. ஸோ வெரி சிம்பிளான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க, VLOOKUp. ஸோ போட்டுட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டேப்ன்ற சிம்பிளும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டேப் அடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏன்ற பர்சன் இங்கேயும் இருக்கார், வேறு ஷீட்டில் ஏன்ற பர்சன் இருக்கார். ஸோ
ரெண்டு ஷீட்லேயுமே வந்து ஒரு விஷயம் காமனாக இருக்குது, நேம் அப்படின்றது. ஸோ இந்த நேமை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த பர்சனுக்கான சிட்டி எது அப்படின்றத நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஏன்றதை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறோம். ஸோ இங்கேயும் ஏ இருக்குது, அங்கேயும் ஏ இருக்குது. ஸோ அந்த ஏக்கு அகெயின்ஸ்டாக அந்த பர்சனோட சிட்டி என்னன்றது தான் இங்கே கொண்டு வரணும். ஸோ நம்ம எது வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே கமா அப்படின்னு போடணும். ஸோ கமான்னு போட்டாச்சு. இன்னொரு எந்த ஷீட்லேருந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வரணுமோ அந்த ஷீட்டுக்கு நம்ம இப்போ போகணும். இந்த ஃபார்முலா வந்து எஸ்கேப்பெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம அந்த ஷீட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஷீட்டுக்கு போன உடனே இந்த இடத்துல எது காமனாக இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம வந்து சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே காமனாக இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாகவும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த காலமை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. அதாவது செகண்ட் காலம் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறதில்ல. தேர்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் காலமில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 3C வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3C வருது. ஸோ தேர்டு காலமை தான் நம்ம இங்கேருந்து அங்கே கொண்டு போக போகிறோம். ஸோ கம்மா 3 போட்டாச்சு. அண்ட் கம்மா 0 போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்த உடனே அந்த இடத்துல சென்னை வந்துருச்சு. வெரி சிம்பிளான ப்ராசஸ். கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ VlooKUp பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம VlooKUp அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இமீடியட்டாக ஃப்ளோ ஆகிடும். ஸோ இதுதான் வந்து VlooKUpோட சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ VlooKUp வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஸோ வேறு சில பெரிய ஷீட்ஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த VlooKUp உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் a nice day.